ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதிமூன்று 1/2026 விஷுவா வஷு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. மாலை 5:36 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் விஷாகம். இன்றைய நாள் முழுவதுமே விஷாகம் நட்சத்திரம்தான். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நல்லது என்ற நன்மையை நன்மையாக சந்திக்கக்கூடிய உண்மையான நாளாக அமையப்போகுது. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபாயமே இல்லாமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை சகாயமாக தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும். உழைப்பாளிகளுக்கு தகுந்த மதிப்பு அல்லது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சிறப்பு, பொதுவாகவே சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் என்பது கன நேர உணர்ச்சி அல்ல, காலம் முழுவதும் தொடர வேண்டிய மகிழ்ச்சி என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான கஞ்சத்தனத்தையும் தகுதியே இல்லாத தற்பெருமையையும் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்.
மன வாழ்க்கைக்கு தேவையான பண வரவு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்புக்கான கற்பு தன்மையை பற்றி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய உள்ளத்தில் துளிர்விட்ட ஆசைகள் மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிராமத்தை படைத்தது கடவுள், நகரத்தை உருவாக்கியது மனிதன் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கும். அனுமானமே இல்லாத ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமைகளை கண்டு பயந்து போகாமல் துணிந்து போராடுவதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஒப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கும். விமான பயணம் அமையக்கூடிய வெகுமானமான சூழல் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் இல்லாத செயல் நஷ்டம் என்பதை ஒப்புக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BP. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புனிதமான காரியங்களில் துரிதமாக செயல்படுவது மனிதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க முல்லைவனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும். வரவுகளால் உறவுகள் பலப்படக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பொருள் உள்ளவனுக்கு மண்ணுலகில் மதிப்பு, புண்ணியம் உள்ளவனுக்கு விண்ணுலகில் மதிப்பு என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் அதிகரிக்கும். சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, உத்தியோகத்தில் உங்களுக்கான உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்திலேயே புனிதத்திலும் புனிதமானது அன்னையின் அன்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் கிடைக்கும். சாஸ்திரம் சம்பிரதாயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக வாழ்ந்தாலும் கோழையாக வாழக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும். கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் நன்றாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்று போனபின் ஒன்று, இதில் உறவும் காதலும் உண்டு என்பதை தெரிந்து வைப்பது நன்று. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க தேனுபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும்
குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.